டிபி எடுகேஷன் ஐடி கேம்பஸ் மூலம் வழங்கும் ஃப்ளட்டர் கோர்ஸுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நாங்கள் இப்பொழுது மிகவும் முக்கியமான ஃபீச்சர் ஒன்றினை இம்ப்ளிமெண்ட் செய்ய போகின்றோம். எமக்கு புதிய மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்றை ஆட் செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது அதற்கான மெத்தட்ஸ்களை செட்டப் செய்ய போகின்றோம். இதனை எமது ப்ரொவைடர் மூலம் எவ்வாறு செட்டப் செய்வது என்பதையே இப்பொழுது பார்க்கின்றோம். நாங்கள் கோடிற்கு சென்று அந்த செயலை எவ்வாறு செய்ய முடியும் என்று பார்ப்போம். நாங்கள் முன்னர் உள்ள செக்ஷனில் எவ்வாறு எமது கஸ்டம் டேட்டா ப்ரொவைடர் மூலம் மெடிடேஷன் டேட்டாக்களை ஆட் செய்தோம் என்பதை பார்த்தோம். உங்களுக்கு நாங்கள் முன்னர் யூஸ் செய்த அல்கோரிதம் தெளிவாகி இருக்கும் என்று நினைக்கின்றேன். நாங்கள் அதில் மிகவும் காம்ப்ளெக்ஸான ஒன்றை யூஸ் செய்ய தேவையில்லை. நாங்கள் இப்பொழுது இங்கே இருக்கின்ற ஸ்லீப் மற்றும் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ்களையும் ஆட் செய்ய ட்ரை செய்ய வேண்டும். ஸ்லீப்பினை ஆட் செய்வதன் மிகவும் கடினமானது இல்லை. முன்னர் செய்த அதே முறையிலேயே ஆட் செய்ய வேண்டும். ஆனால் இந்த மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸினை ஆட் செய்யும் பொழுது இந்த இமேஜினை ஸ்ட்ரீம் ஒன்றாக கன்வெர்ட் செய்தே ஆட் செய்ய வேண்டும். நாங்கள் அந்த செயல்களை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். நாங்கள் ஆரம்பத்தில் ஸ்லீப் எக்ஸசைஸ் ஒன்றினை ஆட் செய்வோம். நான் ஆரம்பத்தில் சர்வீஸ் ஒன்றினை கிரியேட் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஆரம்பத்தில் லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் செய்யும் மெத்தடினை மேனேஜ் செய்ய வேண்டும். நாங்கள் முன்னர் செய்த அதே முறையில் இதனையும் செய்வோம். நான் இங்கே ஸ்லீப் எக்ஸசைஸ் சர்வீஸ் டாட் என்று கொடுக்கின்றேன். அதன் பிறகு ஸ்லீப் எக்ஸசைஸ் சர்வீஸ் என்று கிளாஸ் ஒன்றினை கிரியேட் செய்கிறேன். நாங்கள் முன்னர் செய்ததை போன்று ஆரம்பத்தில் பாக்ஸ் ஒன்றை கிரியேட் செய்வோம். உங்களுக்கு எமது மெயின் டாட்டில் ஸ்லீப் டேட்டா என்று பாக்ஸ் ஒன்றினை இனிஷியலைஸ் செய்திருந்தோம் என்பது நினைவிருக்கும். நாங்கள் அந்த பாக்ஸிற்கே இந்த டேட்டாக்களை கொடுக்க வேண்டும். நான் இங்கே அந்த பெயரை ஸ்லீப் பாக்ஸ் என்று கொடுக்கின்றேன். அதன் பிறகு ஹைவ் டாட் மூலம் ஹைவ் இம்போர்ட் என்று செய்கின்றேன். இதில் பாக்ஸ் இருக்கின்றது. அந்த பாக்ஸின் நேம் ஸ்லீப் டேட்டா ஆகும். நாங்கள் இப்பொழுது புதிய ஸ்லீப் எக்ஸசைஸ் ஒன்றினை ஆட் செய்யக்கூடியவாறு மெத்தட் ஒன்றினை கிரியேட் செய்ய வேண்டும். அதற்காக மெத்தட் டு ஆட் நியூ ஸ்லீப் எக்ஸசைஸ் என்று கமெண்ட் ஒன்றினை கொடுப்போம். உங்களுக்கு நாங்கள் ஃபியூச்சர் மெத்தட் ஒன்றினையே கிரியேட் செய்ய வேண்டும் என்பது தெரியும். ஆகவே நாங்கள் இதனை ஃபியூச்சர் வைட் என்று கொடுத்து அட் ஸ்லீப் எக்ஸசைஸ் என்று கொடுக்கின்றோம். நாங்கள் முன்னர் செய்தது போன்று பாஸ் செய்ய வேண்டிய ஸ்லீப் எக்ஸசைஸினை இதற்கு பாஸ் செய்ய வேண்டும். நாங்கள் இதனை ஸ்லீப் எக்ஸசைஸ் என்று கொடுக்கின்றோம். நாங்கள் பில்ட் கண்டெக்ஸ்டினையும் பாஸ் செய்ய வேண்டும். அது அசிங்க்ரோனஸ் ஆகும். ஏனென்றால் நான் ஃபியூச்சர் மெத்தடினையே டிஃபைன் செய்கின்றேன். ஆரம்பத்தில் எமது பாக்ஸில் ஸ்டோர் செய்யப்பட்டுள்ள அனைத்தையும் எடுக்க வேண்டும். அதற்காக ஆல் ஸ்லீப் எக்ஸசைசஸ் என்று கொடுத்து எமது ஸ்லீப் பாக்ஸில் ஸ்லீப் பாக்ஸ் டாட் கெட் மூலம் கீ ஒன்றினை பாஸ் செய்ய முடியும். அந்த கீயாக இதே கீயினை யூஸ் செய்வோம். அதன் பிறகு நாம் முன்னர் செய்தது போன்று இங்கே மீண்டும் மேப் ஒன்றினை தயாரிக்கும் செயல்களை இப்பொழுது செய்யவில்லை. உண்மையில் சரியாக செய்ய வேண்டும் என்றால் அதே முறையிலேயே செய்ய வேண்டும். ஆனால் இவ்வாறு நார்மலி இதற்கும் ஆட் செய்ய முடியும். நாங்கள் இது டைனமிக்காக இருப்பதால் ஆல் ஸ்லீப் எக்ஸசைசஸில் பாஸ் செய்த ஸ்லீப் எக்ஸசைசஸினை ஆட் செய்ய முடியும். நீங்கள் எந்த இஷ்யூவும் இல்லை என்பதை தெளிவாக பார்க்கலாம். ஆனால் இங்கே இந்த மெத்தட் ரெக்கமெண்ட் செய்யப்படவில்லை. ஏனென்றால் இது டைனமிக் ஆகும். நான் உங்களுக்கு சரியான முறையில் செய்வதை பின்னர் காண்பிப்பேன். ஏனென்றால் அந்த மெத்தட்ஸ்களை எழுதும் பொழுது அதிகமாக டைம் செல்கின்றது. நான் இவ்வாறு இதன் டைப்ஸிற்கு ஏற்ப கன்வெர்ட் செய்தால் எமக்கு இவ்வாறு add என்ற மெத்தட் ரெக்கமெண்ட் ஆகும். ஏனென்றால் நாங்கள் இங்கே லிஸ்ட் ஒன்றிற்கே இதனை ஆட் செய்கின்றோம். அதே செயல் இங்கேயும் நடைபெறுகின்றது. நாங்கள் இங்கே இருக்கின்ற டைப்களை சரியாக ஃபார்மேட் செய்யவில்லை என்பதே இங்கே இருக்கின்ற சிறப்பாகும். அதன் பிறகு நீங்கள் இவ்வாறு ஆட் செய்யப்பட்ட எமது புதிய லிஸ்டினை எமது பாக்ஸிற்கு புட் செய்ய முடியும். நீங்கள் எமது ஸ்லீப் பாக்ஸிற்கு ஸ்லீப் பாக்ஸ் டாட் புட் என்று கொடுத்து கீயாக நாங்கள் யூஸ் செய்த ஸ்லீப் டேட்டா என்ற கீயினை கொடுக்க வேண்டும். அதன் பிறகு வேல்யூவாக ஆல் ஸ்லீப் எக்ஸசைசஸ் என்பதனை கொடுக்க வேண்டும். அதன் பிறகு நீங்கள் ஸ்நாக் பார் ஒன்றினை காண்பிக்க முடியும். நான் இவ்வாறு ஸ்லீப் எக்ஸசைஸ் அடட் என்று ஸ்நாக் பார் ஒன்றினை காண்பிக்கின்றேன். நான் இப்பொழுது அனைத்தையும் ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றில் ரப் செய்கின்றேன். நீங்கள் இதனை மிகவும் எளிதாக செய்ய முடியும். இந்த பிளாக் முழுவதையும் தேர்வு செய்து
இங்கே இருக்கின்ற சஜஷனினை எடுக்க முடியும். அதன் பிறகு இங்கே சரவுண்ட் வித் ட்ரை கேட்ச் என்ற ஆப்ஷன் இருக்கின்றது. நான் அந்த சரவுண்ட் வித் ட்ரை கேட்ச் என்பதனை கொடுத்ததும் நீங்கள் இது ட்ரை பிளாக்கில் ரப் ஆகின்றதை பார்க்கலாம். இதனை சேவ் செய்யுங்கள். அதன் பிறகு இவ்வாறு ஆன் எக்ஸெப்ஷன் கேட்ச் என்று ஒன்று ஆட் செய்யப்பட்டிருக்கும். உங்களுக்கு இங்கே இருக்கின்ற ஆன் எக்ஸெப்ஷன் தெளிவாகவில்லை என்றால் அதனை நீக்கலாம். எமக்கு கேட்ச் பிளாக் மாத்திரம் இருந்தால் போதுமானதாகும். எமக்கு ஏதேனும் எரர் வந்தால் முன்னர் செய்ததை போன்று அதனை பிரிண்ட் செய்வோம். சர்வீஸ் எரரினை பிரிண்ட் செய்வோம். அதன் பிறகு ஸ்நாக் பார் ஒன்றினையும் காண்பிக்க முடியும். நாங்கள் எரர் ஆடிங் ஸ்லீப் எக்ஸசைஸ் என்று ஸ்நாக் பார் ஒன்றினை காண்பிப்போம். நாங்கள் ஸ்லீப் எக்ஸசைஸ் ஒன்றினை ஆட் செய்ய இந்த செயல்களை மாத்திரம் செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது எமது ஸ்லீப் ஃபார்மிற்கு செல்வோம். ஏனென்றால் இந்த டேட்டாக்களை ஸ்லீப் ஃபார்ம் மூலம் பாஸ் செய்ய வேண்டும். நாங்கள் ஸ்லீப் ஃபார்மிற்கு செல்லும் முன்னர் இதனை ப்ரொவைடர் மூலம் செட்டப் செய்ய வேண்டும். ஆகவே நாங்கள் கஸ்டம் டேட்டா ப்ரொவைடருக்கு செல்வோம். நாம் மெடிடேஷன் ஒன்றினை சேவ் செய்த பொழுது இந்த மெத்தட்ஸ்களை கிரியேட் செய்தோம் என்பதை பார்க்கலாம். நான் இப்பொழுது புதிய லிஸ்ட் ஒன்றினை கிரியேட் செய்கின்றேன். எமக்கு இந்த அனைத்தையும் இங்கே கொடுத்து சிங்கிள் ப்ரொவைடர் மூலம் மேனேஜ் செய்ய முடியும். ஏனென்றால் 3 ப்ரொவைடர்ஸ் தயாரித்து தேவையில்லை. இங்கே ஸ்லீப் எக்ஸசைஸ் வரும். நாங்கள் இதனை ஸ்லீப் எக்ஸசைசஸ் என்று அரே ஒன்றினை இனிஷியலைஸ் செய்கின்றோம். நான் இப்பொழுது இங்கே இருக்கின்ற கெட்டர் என்பதை கெட்டர்ஸாக மாற்றுகின்றேன். உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் மற்றொரு கெட்டரினை கிரியேட் செய்ய வேண்டும் என்பது தெளிவாகி இருக்கும். லிஸ்ட் ஆஃப் ஸ்லீப் எக்ஸசைசஸ் கெட் டாட் ஸ்லீப் எக்ஸசைசஸ் என்று டைப் செய்து ஸ்லீப் எக்ஸசைசஸ்களை பெற முடியும். நான் இப்பொழுது மெத்தட் ஒன்றினை கிரியேட் செய்ய வேண்டும். ஆகவே இந்த கமெண்டினை காப்பி செய்து பேஸ்ட் செய்து மெத்தட் டு ஆட் அ நியூ ஸ்லீப் எக்ஸசைஸ் என்று கொடுக்கின்றோம். முன்னர் செய்ததை போன்று இதனையும் செய்ய வேண்டும். இது மிகவும் கடினமானது இல்லை. நாங்கள் void add sleep exercise என்று டைப் செய்து ஸ்லீப் எக்ஸசைஸினை இதற்கு பாஸ் செய்ய வேண்டும். அதன் பிறகு இதற்கு பில்ட் கண்டெக்ஸ்டினை பாஸ் செய்ய வேண்டும். நான் இப்பொழுது இங்கே ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றினை கொடுக்கின்றேன். ஏதேனும் எரர் ஏற்பட்டால் அதனை ட்ரை செய்து கேட்ச் செய்ய வேண்டும். நான் முன்னர் செய்ததை போன்று இங்கே எரர் ஃப்ரம் ப்ரொவைடர் என்று பிரிண்ட் செய்கின்றேன். நாங்கள் இங்கே அந்த எரரினை கொடுப்போம். இப்பொழுது முன்னர் செய்ததை போன்று எனது ஸ்லீப் லிஸ்டில் புதியதாக ஆட் செய்ய வேண்டிய ஸ்லீப் எக்ஸசைஸினை ஆட் செய்ய வேண்டும். இவ்வாறு நான் எனது லோக்கல் ஸ்டோரேஜ் இல்லை இந்த ஸ்லீப் கண்டென்ட்டினை சேவ் செய்ய வேண்டும். அதன் பிறகு எனது லிசனர்ஸ்களை நோட்டிஃபை செய்ய வேண்டும். இந்த முறையிலேயே இதனை செய்ய வேண்டும். இது மிகவும் கடினமானது இல்லை. நீங்கள் இப்பொழுது இதனை அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எமது ஸ்லீப் எக்ஸசைசஸில் நாங்கள் பாஸ் செய்யும் புதிய ஸ்லீப் எக்ஸசைஸினை ஆட் செய்ய முடியும். அதன் பிறகு நான் மற்றொரு ட்ரை கேட்ச் பிளாக்கினை கொடுக்கின்றேன். ஏனெனில் இப்பொழுது நான் தனியாக சர்வீஸ் ஒன்றிற்கு ஆக்சஸ் செய்கின்றேன். அதனால் ட்ரை கேட்ச் பிளாக்கினை கொடுப்பது மிகவும் சிறந்ததாகும். இங்கேயும் எரர் ஒன்று ஏற்படலாம். நீங்கள் அந்த எரரினையும் பிரிண்ட் செய்து கொள்ள முடியும். நாங்கள் எரர் ப்ரொவைடர் லோக்கல் ஸ்டோரேஜ் என்று பிரிண்ட் செய்து கொள்வோம். இங்கே நீங்கள் விரும்பியதை பிரிண்ட் செய்யலாம். நான் நீங்கள் அடையாளம் காண எளிதாக இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கே இதனை கொடுத்தேன். இங்கே ப்ரொவைடர் மூலம் லோக்கல் ஸ்டோரேஜில் சேவ் செய்கின்ற பொழுது இந்த எரர் ஏற்படுகிறது. நான் அதனையே இங்கே செய்ய முயற்சிக்கின்றேன். நீங்கள் உங்கள் ஸ்லீப் எக்ஸசைஸ் சர்வீஸிற்கு செல்ல முடியும். உங்களுக்கு ஸ்லீப் எக்ஸசைஸ் சர்வீஸில் நாங்கள் ஆட் ஸ்லீப் எக்ஸசைஸ் என்று மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்தோம் என்பது நினைவிருக்கும். நாங்கள் அதற்கு ஸ்லீப் எக்ஸசைஸினையும் கண்டெக்ஸ்டினையும் பாஸ் செய்ய வேண்டும். நான் ஃபைனலி இந்த ட்ரை கேட்ச் பிளாக்கின் நிறைவில் எனது லிசனர்ஸ்களை நோட்டிஃபை செய்ய வேண்டும். நாங்கள் இந்த செயல்களையே செய்ய வேண்டும். அதன் பிறகு நாங்கள் எமது ஃபார்மிற்கு சென்று இந்த மெத்தட்ஸ்களை அழகாக பைண்ட் செய்ய முடியும். நாங்கள் இப்பொழுது எமது ஸ்லீப் எக்ஸசைஸ் ஃபார்மிற்கு செல்வோம். நாங்கள் ஸ்லீப் எக்ஸசைஸ் ஃபார்மினை எமது விஜெட்ஸ் ஃபோல்டரில் கிரியேட் செய்தோம். உங்களுக்கு நாங்கள் கமெண்ட் ஒன்றை கொடுத்தோம் என்பது நினைவிருக்கும். நீங்கள் இங்கே டு ஒன்றை இருக்கின்றதை பார்க்கலாம். நான் இப்பொழுது ஆரம்பத்தில் செக் செய்ய வேண்டும். ஏனென்றால் நாங்கள் வேலிடேஷனினை செட் செய்துள்ளோம்.
எனவே ஃபார்ம் கீ மூலம் இந்த ஃபார்மிற்கு பாஸ் செய்யப்பட்ட டேட்டா சரியானதா என்று பார்க்க முடியும். நீங்கள் கரண்ட் ஸ்டேட்டினை பெற்று வேலிடேட் செய்ய முடியும். அதன் பிறகு ஃபார்ம் கீயின் இருக்கும் இந்த டேட்டாக்களை சேவ் செய்ய முடியும். நீங்கள் ஃபார்ம் கீ .current state என்று கொடுத்து இந்த டேட்டாக்களை சேவ் செய்ய முடியும். உங்களுக்கு இந்த மெத்தட்ஸ் மூலம் என்ன நடைபெறுகின்றது என்று தெளிவாகவில்லை என்றால் மேலே ஹோவர் செய்தால் டாக்குமெண்டேஷனில் அது அழகாக காண்பிக்கப்படுகின்றது. அதிகமாக நபர்களுக்கு இங்கே என்ன நடைபெறுகின்றது என்பது தெளிவாகாது. நீங்கள் இங்கே current state.save என்று இருக்கின்றதை பார்க்கலாம். நீங்கள் இதனை முன்னர் பார்க்கவில்லை. இங்கே நடைபெறும் விடயம் என்னவென்றால் நீங்கள் எமது ஃபார்ம் ஃபீல்டின் இருக்கும் சைல்டு எலிமெண்ட்ஸ்களுக்கு நாங்கள் onSaved என்ற மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்துள்ளோம் என்பதை பார்க்கலாம். நாங்கள் இந்த onSaved என்ற மெத்தட் மூலம் அசைன் செய்த வேரியபிள்ஸ்களுக்கு டைப் செய்யப்பட்ட வேல்யூஸ்களை அசைன் செய்கின்றோம். இந்த onSaved என்ற மெத்தட் கால் செய்யப்படுகின்றது. அதாவது இந்த ஃபீல்ட்ஸ்களின் டேட்டாக்களை சேவ் செய்ய வேண்டும் என்றால் இந்த ஃபார்ம் வேலிடேட் ஆகி இருக்க வேண்டும். அப்பொழுது இங்கே இருக்கும் .save என்ற மெத்தட் ரன் செய்யப்படும் பொழுது என்ன நடைபெறும் என்றால் அந்த onSavedல் இருக்கும் ஒவ்வொரு ஃபீல்டிலும் onSaved என்ற மெத்தட்களுக்கும் ரன் ஆகும். உங்களுக்கு ஃபார்ம் வேலிடேட் ஆன பிறகே இங்கே சேவ் என்ற மெத்தட் ரன் ஆகும் என்பது தெளிவாகி இருக்கும். அப்பொழுது ஃபைனலி இந்த ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கின்ற இந்த வேல்யூஸ்களுக்கு யூசர் டைப் செய்த வேல்யூஸ்கள் அசைன் ஆகும். அதுவே இங்கே இருக்கும் .save என்ற மெத்தட் மூலம் நடைபெறும். இது உங்களுக்கு தெளிவாகி இருக்கும் என்று நினைக்கின்றேன். இதனை அறிந்து கொள்வது மிகவும் கடினமானது இல்லை. நீங்கள் இந்த விடயங்கள் தெளிவாகவில்லை என்றால் கூகுள் மூலம் அல்லது ChatGPT மூலம் இதனை தேடி அறிந்து கொள்ள முடியும். நான் இப்பொழுது புதிய ஸ்லீப் கண்டென்ட் ஒன்றை கிரியேட் செய்ய வேண்டும். நான் இங்கே ஸ்லீப் எக்ஸசைஸ் என்று கொடுக்கின்றேன். அதற்கு சமன் குறி கொடுத்து இங்கே ஸ்லீப் எக்ஸசைஸ் ஒன்றினை கிரியேட் செய்ய வேண்டும். நாங்கள் இங்கே செமிகோலன் ஒன்றினை கொடுப்போம். அதன் பிறகு கமா ஒன்றினை கொடுப்போம். அதன் பிறகு நாங்கள் சேவ் செய்வோம். உங்களுக்கு இப்பொழுது இந்த ஃபீல்ட்ஸ்களை எம்மிடம் இருக்கின்றன என்று தெரியும். கேட்டகரி என்றால் கேட்டகரி, நேம் என்றால் நேம், டிஸ்கிரிப்ஷன் என்றால் டிஸ்கிரிப்ஷன், டியூரேஷன் என்றால் டியூரேஷன், ஆடியோ URL என்றால் ஆடியோ URL என்று கொடுக்கலாம். நான் இப்பொழுது புதிய ஸ்லீப் எக்ஸசைஸ் டேட்டா ஒன்றை கிரியேட் செய்துள்ளேன். நான் இப்பொழுது ஃபார்மினை கிளியர் செய்கின்றேன். இங்கிருந்து ஃபார்ம் கிளியர் செய்யும் மெத்தடினை காப்பி செய்கின்றேன். நீங்கள் இவ்வாறு ஃபார்மினை கிளியர் செய்யலாம். அதன் பிறகு உங்களுக்கு நாங்கள் கஸ்டம் டேட்டாவின் add sleep exercise என்ற மெத்தடினை கிரியேட் செய்தோம் என்பது நினைவிருக்கும். அதன் பிறகு நீங்கள் அந்த மெத்தடினை கால் செய்யலாம். உங்களுக்கு இதனை ப்ரொவைடர் மூலம் பெற முடியும் என்று தெரியும். ப்ரொவைடர் .of என்று கொடுத்து கண்டெக்ஸ்டினை பெற வேண்டும். நாங்கள் கண்டெக்ஸ்டிற்கு முன்னர் இங்கே எந்த ப்ரொவைடர் என்பதை குறிப்பிட வேண்டும். இது கஸ்டம் டேட்டா ப்ரொவைடர் ஆகும். இதனுள்ளே add sleep exercise என்ற மெத்தட் இருக்கின்றது. அதற்கு நாங்கள் ஸ்லீப் எக்ஸசைஸ்களையும் கண்டெக்ஸ்டினையும் பாஸ் செய்ய வேண்டும். நாங்கள் இந்த செயல்களையே செய்ய வேண்டும். இது உங்களுக்கு தெளிவாகி இருக்கும் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது இந்த செயல்களை செய்து சேவ் செய்து ஸ்லீப் எக்ஸசைஸினை ஆட் செய்து பார்ப்போம். நான் இங்கே சிறிதளவு டமி டேட்டாக்களை டைப் செய்கின்றேன். டியூரேஷன் இன்டிஜர் ஒன்றாக இருக்க வேண்டும். நாங்கள் இவ்வாறு ஸ்க்ரீன் ஒன்றினை டைப் செய்வோம். அதன் பிறகு நீங்கள் சப்மிட் செய்ததும் எமது டேட்டாக்கள் கிளியர் ஆகி உள்ளதை பார்க்கலாம். ஆனால் இந்த மெத்தட் ரன் ஆகவில்லை. நாங்கள் இஷ்யூ ஏற்பட்டுள்ளதா என்று பார்ப்போம். நீங்கள் இங்கே இஷ்யூ ஏற்பட்டுள்ளதை பார்க்கலாம். நாங்கள் அந்த இஷ்யூ என்ன என்பதை பார்ப்போம். இந்த எரர்ஸ் வருவது சிறந்தது. அப்பொழுது நான் உங்களுக்கு விளக்க முடியும். நான் இங்கே லிசன் ஃபால்ஸ் என்பதை கொடுக்கவில்லை என்பதால் இந்த இஷ்யூ ஏற்பட்டுள்ளது என்று நினைக்கின்றேன். கண்டெக்ஸ்டுடன் இங்கே லிசன் ஃபால்ஸ் என்பதையும் கொடுக்க வேண்டும். நாம் இப்பொழுது சேவ் செய்வோம். அதன் பிறகு அப்ளிகேஷனினை ரீஸ்டார்ட் செய்வோம். நாங்கள் இந்த டீபக் கன்சோலினை கிளியர் செய்ய வேண்டும். டீபக் கன்சோலினை ஓப்பன் செய்து மீண்டும் டேட்டா ஒன்றினை சப்மிட் செய்து பார்ப்போம். நாங்கள் இப்பொழுது ஸ்லீப் எக்ஸசைஸ் ஒன்றினை சப்மிட் செய்ய போகின்றோம். நாங்கள் டேட்டாக்களை கொடுத்து இதனை சப்மிட் செய்து பார்ப்போம். நீங்கள் அது சப்மிட் ஆகியுள்ளதை தெளிவாக பார்க்கலாம்.
நீங்கள் இங்கே சப்மிட் ஆனாலும் இங்கே சர்வர் போன்ற எரர் வந்துள்ளதை பார்க்கலாம். நாங்கள் இப்பொழுது புதிய ஸ்லீப் எக்ஸசைஸ் ஒன்றினை ஆட் செய்த பொழுது எமக்கு எரர் வருகிறது. அதாவது இங்கிருக்கும் டேட்டா ஆல் எக்ஸசைசஸ் என்பது நல்லாக இருக்கின்றது. நல் மீது இவ்வாறு add என்ற மெத்தடினை கால் செய்ய முடியாது என்பதையே இந்த எரர் கூறுகிறது. நீங்கள் இதனை சரி செய்ய முடியும். நாங்கள் இங்கே நல் வந்தால் இவ்வாறு எம்டி அரே ஒன்றினை ரிட்டர்ன் செய்ய வேண்டும் என்பதையே செய்ய வேண்டும். இதற்கு குயிக் ஃபிக்ஸ் ஒன்று இருக்கின்றது. நாங்கள் இதனை செய்த பிறகு மீண்டும் புதிய ஸ்லீப் கண்டென்ட்டினை ஆட் செய்து பார்ப்போம். நான் இங்கே சிறிதளவு டமி டேட்டாக்களை ஆட் செய்கின்றேன். நாங்கள் இப்பொழுது சப்மிட் செய்கின்றோம். நீங்கள் ஸ்லீப் எக்ஸசைஸ் ஆட் என்று டிஸ்பிளே ஆகின்றதை பார்க்கலாம். உண்மையில் பார்த்தால் முதல் முறை எமது பாக்ஸில் எந்த டேட்டாவும் இல்லை. நாங்கள் இங்கே டைப்களை சரியாக ஃபார்மட் செய்யாததால் இந்த மெத்தட் நல்லினை ரிட்டர்ன் செய்கின்றது. நாங்கள் முன்னர் மெடிடேஷன் சர்வீஸில் இந்த விடயங்களை ஃபார்மட் செய்தோம். நாங்கள் அந்த டேட்டாக்களை லிஸ்ட் ஒன்றிற்கு அசைன் செய்திருந்தோம். அங்கே எதுவும் இல்லை என்றால் நிச்சயமாக எம்டி லிஸ்ட் ஒன்று இருக்கும். ஆனால் நாங்கள் இங்கே ஸ்லீப் எக்ஸசைஸ் சர்வீஸில் அந்த விடயங்களை செய்யவில்லை. நீங்கள் இங்கேயும் மெடிடேஷனில் செய்ததை போன்று செய்ய வேண்டும். கோட் நீளமாக இருப்பதால் அதனை விளக்க அதிக டைம் எடுத்துக்கொள்ளும். மேலும் நான் இப்பொழுது உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கின்றது என்பதால் இவ்வாறு செய்தேன். நாங்கள் நல் சேஃப் பற்றி கதைக்கின்ற பொழுது இந்த விடயங்களை கூறியிருந்தேன். அதாவது இங்கே இருக்கும் பாக்ஸ் வெறுமையாக இருந்தால் நல் ரிட்டர்ன் ஆகும். நீங்கள் இந்த கெட் என்ற மெத்தட் மூலம் அதனை பார்க்கலாம். ரிட்டர்ன் த வேல்யூ ஆஸ் associate with the given key if the key does not exist null is return என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. நாங்கள் null ரிட்டர்ன் ஆனால் இங்கே empty array ஒன்றினை ரிட்டர்ன் செய்யலாம் என்று கொடுக்க முடியும். நாங்கள் இவற்றினையே செய்ய வேண்டும். எமக்கு இப்பொழுது ஸ்லீப் சர்வீஸ் அழகாக செயல்படுகின்றது. நாங்கள் இப்பொழுது இவ்வாறு இந்த செக்ஷனில் இருக்கின்ற மைண்ட்ஃபுல் சர்வீஸினையும் ஆட் செய்வோம். மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்றினை கிரியேட் செய்வோம். நாங்கள் சர்வீசஸிற்கு சென்று மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் சர்வீஸ் ஒன்றினை கிரியேட் செய்வோம். நியூ ஃபைலினை ஒன்றினை அதனை மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் சர்வீஸ் டாட் என்று ரீநேம் செய்கின்றோம். அதன் பிறகு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் சர்வீஸ் கிளாஸினை கிரியேட் செய்கின்றோம். முன்னர் செய்ததை போன்று ஆரம்பத்தில் எமது பாக்ஸினை இனிஷியலைஸ் செய்ய வேண்டும். அதாவது எமது பாக்ஸிற்கு அக்சஸ் செய்ய வேரியபிள் ஒன்றினை கிரியேட் செய்ய வேண்டும். நான் இங்கே அதனை மைண்ட்ஃபுல்னஸ் பாக்ஸ் என்று கொடுக்கின்றேன். அதன் பிறகு ஈக்குவல் மார்க்கினை கொடுத்து ஹைவ் டாட் பாக்ஸ் என்று கொடுக்கின்றோம். நான் இப்பொழுது அனைத்து ஃபைல்ஸ்களையும் க்ளோஸ் செய்கின்றேன். நாங்கள் மெயின் ஃபைலினை ஓப்பன் செய்வோம். நாங்கள் எமது மெயின் டாட்டில் மைண்ட்ஃபுல் டேட்டா என்ற பாக்ஸ் ஒன்றினை கிரியேட் செய்திருந்தோம். ஆகவே அதற்கு மைண்ட்ஃபுல் டேட்டா என்ற நேமினை பாஸ் செய்ய வேண்டும். நான் இப்பொழுது பாக்ஸ் ஒன்றினை எடுத்துள்ளேன். நான் இப்பொழுது ஹைவில் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்றினை ஆட் செய்யக்கூடிய மெத்தட் ஒன்றினை கிரியேட் செய்ய வேண்டும். முன்னர் செய்ததை போன்று இதிலும் எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் ஃபியூச்சர் வைட் add மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் என்று டைப் செய்து அதற்கு எமது மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸினை பாஸ் செய்ய வேண்டும். ஆகவே நாங்கள் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸாக மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸினை பாஸ் செய்கின்றோம். நான் இப்பொழுது இங்கே பில்ட் கண்டெக்ஸ்டினை பாஸ் செய்ய வேண்டும். நான் இங்கே அதனை கண்டெக்ஸ்ட் என்று கொடுக்கின்றேன். இது அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் ஒன்றாகும். முன்னர் செய்ததை போன்று எமது பாக்ஸ் மூலம் சென்று இப்பொழுது ஏதேனும் டேட்டா இருக்கின்றது என்றால் ஆல் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் என்று வேரியபிள் உள்ளே கொடுப்போம். நீங்கள் நாம் மைண்ட்ஃபுல்னஸ் பாக்ஸ் என்ற ஒன்றை தயாரித்தோம் என்பது நினைவிருக்கும். அதன் பிறகு நான் கெட் என்று கொடுத்து அந்த பாக்ஸின் கீயாக இங்கே மைண்ட்ஃபுல்னஸ் டேட்டா என்ற கீயினை கொடுக்கின்றேன். இது ஸ்ட்ரிங் ஒன்றாக ஆட் செய்யப்பட வேண்டும். நீங்கள் முன்னர் செய்ததை போன்று நல் ரிட்டர்ன் ஆனால் அதற்கு பதிலாக எம்டி அரே ரிட்டர்ன் செய்ய வேண்டும் என்று கூற முடியும். அடுத்து உங்களுக்கு ஆட் செய்ய முடியும். மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸினை ஆல் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸிற்கு ஆட் செய்யலாம். அதன் பிறகு ஃபைனலி இந்த டேட்டாவினை உங்கள் பாக்ஸிற்கு ஆட் செய்ய முடியும். நீங்கள் அவைட் மைண்ட்ஃபுல்னஸ் பாக்ஸினை எடுக்க வேண்டும். அதன் பிறகு டேட்டாவினை பாக்ஸிற்கு புட் செய்ய முடியும். உங்களுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் டேட்டா எமது கீ ஆகும். ஆல் மைண்ட்ஃபுல்னஸ்
எக்ஸசைசஸ் என்பதே எமது வேல்யூ ஆகும் என்பது நினைவிருக்கும். ஃபைனலி நாங்கள் ஸ்நாக் பார் ஒன்றினை கொடுப்போம். நான் டியூரேஷன் செகண்ட்ஸ் 2 கொண்ட மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் அடட் என்று ஸ்நாக் பார் ஒன்றினை கொடுக்கின்றேன். நான் இந்த பகுதியை ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றில் கொடுக்க வேண்டும். நான் இவ்வாறு மார்க் செய்து முன்னர் செய்ததை போன்று அதனை ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றில் கொடுக்கின்றேன். எனக்கு இங்கே எக்ஸெப்ஷன் தேவையில்லை. நான் உங்களுக்கு இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பற்றி பின்னர் விளக்குகின்றேன். நீங்கள் உண்மையில் இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பற்றி அறிந்திருக்க வேண்டும். இங்கே நான் சர்வீஸ் எரர் என்று எரரினை பிரிண்ட் செய்கின்றேன். அதே நேரத்தில் யூசருக்கு ஸ்நாக் பார் ஒன்றினை காண்பிக்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் ஸ்நாக் பார் காண்பிக்கவில்லை என்றால் எரர் ஏற்பட்டது என்பது எமக்கு காண்பிக்காது. நான் இங்கே எரர் ஆடிங் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் என்று கொடுக்கின்றேன். நான் இப்பொழுது எமது கஸ்டம் டேட்டா ப்ரொவைடரினை தயாரிக்க வேண்டும். நாங்கள் ஆரம்பத்தில் லிஸ்ட் ஒன்றை தயாரிப்போம். ஃபைனல் லிஸ்ட் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் என்று லிஸ்ட் ஒன்றை தயாரிப்போம். இதற்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் என்று கொடுக்கின்றோம். நான் இதனை எம்டி அரே ஒன்றாக கொடுக்கின்றேன். அதன் பிறகு நான் கெட்ட ஒன்றினை தயாரிக்க முடியும். லிஸ்ட் ஆஃப் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் என்று டைப் செய்து இது கெட்ட என்பதால் கெட் என்று கொடுத்து அதற்கு மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ் என்று கொடுக்கின்றேன். நான் இதன் மூலம் மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸினை எடுக்க வேண்டும். நான் இப்பொழுது மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸ்களை ஆட் செய்ய மெத்தட் ஒன்றினை தயாரிக்க வேண்டும். மெத்தட் டு ஆட் அ நியூ எக்ஸசைஸ் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் என்று கமெண்ட் ஒன்றினை கொடுப்போம். முன்னர் செய்ததை போன்று இதிலும் வேறுபாடு இல்லை. void என்று டைப் செய்து இங்கே ஆட் நியூ மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் என்று கொடுக்கின்றோம். எமது மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸினை இதில் பாஸ் செய்ய வேண்டும். அதே போன்று நாங்கள் பில்ட் கண்டெக்ஸ்டினை பாஸ் செய்ய வேண்டும். நான் இங்கே ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றினை கொடுக்கின்றேன். நான் எரர் ஏற்பட்டால் ப்ரொவைடர் எரர் என்று எரரினை பிரிண்ட் செய்கின்றேன். இல்லை என்றால் டேட்டாக்களை ஸ்டோர் செய்ய வேண்டும். அதற்காக எனது மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸிற்கு இங்கே பாஸ் செய்யப்பட்ட மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸினை ஆட் செய்கின்றேன். அதன் பிறகு இந்த டேட்டாவினை எனது லோக்கல் ஸ்டோரேஜிற்கு சேவ் செய்ய வேண்டும். அதற்காக நான் தனி ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றினை கொடுக்கின்றேன். உங்களுக்கு நாங்கள் ஒரு மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் சர்வீஸினை கிரியேட் செய்திருந்தோம் என்பது நினைவிருக்கும். மைண்ட் சர்வீஸ் என்று டைப் செய்தால் அந்த மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் சர்வீஸினை எடுக்க முடியும். நான் அந்த சர்வீஸில் ஆட் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் என்று மெத்தடினை கிரியேட் செய்திருந்தேன். இங்கே பாஸ் செய்யப்பட்ட மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸினை அதற்கு பாஸ் செய்கின்றேன். அதே போன்று கண்டெக்ஸ்டினையும் இவ்வாறு பாஸ் செய்கின்றேன். ட்ரை கேட்ச் பிளாக்கிற்கு கேட்ச் பிளாக் ஒன்று இருக்க வேண்டும். இங்கே எரர் ஏற்பட முடியும். அதனால் நாங்கள் ப்ரொவைடர் லோக்கல் ஸ்டோரேஜ் எரர் என்று எரரினை பிரிண்ட் செய்கின்றோம். நான் இங்கே வரும் எரரினை பிரிண்ட் செய்கின்றேன். நான் இந்த அனைத்தையும் செய்த பிறகு நோட்டிஃபை லிசனர்ஸ் என்று செய்ய வேண்டும். நான் இந்த நோட்டிஃபை லிசனர்ஸ் ஏன் செய்யப்படுகின்றது என்பதை அடுத்த செக்ஷனில் விளக்குகின்றேன். நான் இப்பொழுது இதனை செக் செய்து பார்ப்போம். ஆரம்பத்தில் இதனை எமது மைண்ட்ஃபுல்னஸ் ஃபார்முடன் பைண்ட் செய்ய வேண்டும். அதனால் நாங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் ஃபார்மிற்கு செல்வோம். உங்களுக்கு நாங்கள் கமெண்ட் ஒன்றினை கொடுத்தோம் என்பது நினைவிருக்கும். இங்கே முன்னர் செய்ததை போன்று மைண்ட்ஃபுல்னஸ் ஃபார்மில் இவற்றினை சரியாக தயாரிக்க வேண்டும். நான் ஃபார்ம் கீ மூலம் ஃபார்ம் கீயின் கரண்ட் ஸ்டேட்டினை வேலிடேட் செய்கின்றேன். அதன் பிறகு ஃபார்ம் கீயின் மூலம் சேவ் என்ற மெத்தடினை ரன் செய்கின்றேன். அப்பொழுது ஒன் சேவ்டு மெத்தடில் இருக்கும் வேரியபிள்ஸ் எமது வேரியபிள்ஸிற்கு அசைன் ஆகும். அதாவது யூசர் டைப் செய்த வேல்யூஸ் சரியாக அசைன் ஆகும். நாங்கள் கரண்ட் ஸ்டேட்டினை எடுக்க வேண்டும். அந்த கரண்ட் ஸ்டேட்டில் வேல்யூஸ் இருக்கின்றன. இதில் சேவ் என்ற மெத்தடும் இருக்கின்றது. நான் இப்பொழுது சேவ் செய்த பிறகு புதிய மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்றினை கிரியேட் செய்ய வேண்டும். இங்கே நான் ஃபைனல் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸினை கிரியேட் செய்கின்றேன். நீங்கள் நாம் இதில் பாஸ் செய்ய வேண்டிய பல்வேறு வேரியபிள்ஸ் இருக்கின்றன என்பதை பார்க்கலாம். இப்பொழுது அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக பாஸ் செய்து பார்ப்போம்.
நாங்கள் இங்கே முன்னால் அண்டர்ஸ்கோர் கொடுத்து கேட்டகரியினை கொடுக்கலாம். அதன் பிறகு அதே முறையில் நேமினை அண்டர்ஸ்கோர் வைத்து கொடுக்கலாம். அதன் பிறகு டிஸ்கிரிப்ஷன், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டியூரேஷன், இன்ஸ்ட்ரக்ஷன் URL ஆகியவற்றை கொடுக்க வேண்டும். நான் இங்கே இமேஜ் பாத்தினை நேரடியாக கொடுத்தால் அது தவறாகும். ஏனென்றால் அந்த இமேஜ் பாத் ஃபைல் ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் இங்கே இமேஜ் பாத் ஸ்ட்ரிங் ஒன்றாக பாஸ் செய்யப்பட வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த ஃபைலாக இருக்கின்ற இமேஜ் பாத்தினை இவ்வாறு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் செய்வது என்பதை பார்க்க வேண்டும். இது மிகவும் கடினமானது இல்லை. நான் இங்கே புதிய வேரியபிள் ஒன்றினை கிரியேட் செய்கின்றேன். அதற்கு இமேஜ் பாத் ஸ்ட்ரிங் என்று நேம் கொடுக்கின்றேன். அதன் பிறகு அந்த இமேஜ் பாத்தினை எடுக்கின்றேன். அந்த பாத் ஸ்ட்ரிங் ஒன்றாக ரிட்டர்ன் ஆகும். நான் அது நல் என்றால் அதனை எம்டி ஸ்ட்ரிங் ஒன்றாக கொடுக்கின்றேன். நீங்கள் இதன் மீது ஹோவர் செய்தால் அது ஸ்ட்ரிங் ஒன்றினை ரிட்டர்ன் செய்கிறது என்பதை பார்க்கலாம். இது கெட்டர் ஒன்றாகும். நீங்கள் கண்ட்ரோல் கிளிக் செய்தால் அந்த மெத்தடினை பார்க்கலாம். அது அவசியமில்லை. எமக்கு இந்த பாத் கெட்டர் மூலம் ஸ்ட்ரிங் ஒன்றே ரிட்டர்ன் ஆகின்றது. அந்த ஸ்ட்ரிங் நல் என்றால் நான் இங்கே எம்டி ஸ்ட்ரிங் ஒன்றை கொடுத்துள்ளேன். இப்பொழுது இந்த இமேஜ் பாத் ஸ்ட்ரிங்கினை இங்கே பாஸ் செய்ய முடியும். இப்பொழுது முன்னர் செய்தது போன்று ஃபார்ம் கீயுடன் ஃபார்மினை கிளியர் செய்ய முடியும். நான் அந்த மெத்தடினை இங்கே பேஸ்ட் செய்கின்றேன். அதன் பிறகு நான் இதனை சேவ் செய்கின்றேன். இங்கே எரர்ஸ் வருகின்றது. கேட்டகரி, டிஸ்கிரிப்ஷன், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டியூரேஷன், இமேஜ் பாத் ஆகியவற்றை சரியாக கொடுக்க வேண்டும். இங்கே எரர் ஒன்று இருக்கின்றது. நாங்கள் அந்த எரர் என்ன என்பதை பார்ப்போம். அன்டிஃபைன்ட் நேம் என்று காண்பிக்கின்றது. இங்கே எமது இமேஜ் பாத் இருக்கின்றது. அதன் பிறகு நாங்கள் ப்ரொவைடரினை கிரியேட் செய்துள்ளோம். அந்த ப்ரொவைடர் மூலம் இவற்றினை செய்யலாம். நீங்கள் இந்த 3 செயல்களும் மிகவும் ஒரே மாதிரி இருக்கும் என்பதை பார்க்கலாம். நாங்கள் provider.of என்று கொடுத்து கண்டெக்ஸ்டில் இருந்து எடுக்கின்றோம். அதன் பிறகு ப்ரொவைடர் டைப்பாக கஸ்டம் டேட்டா ப்ரொவைடர் என்று கொடுக்கின்றோம். நாங்கள் இதில் கிரியேட் செய்த add new mindful exercises என்ற மெத்தட் இருக்கின்றது. அதற்கு நாங்கள் புதிய மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸினை பாஸ் செய்கின்றோம். அதே போன்று கண்டெக்ஸ்டினையும் பாஸ் செய்கின்றோம். நான் இவற்றினை செய்து இதனை சேவ் செய்கின்றேன். அதன் பிறகு நாங்கள் அப்ளிகேஷனினை ஸ்டார்ட் செய்கின்றோம். டீபக் கன்சோலினை ஓப்பன் செய்கின்றோம். அப்பொழுது எரர்ஸ் இருந்தால் பார்க்க முடியும். நாங்கள் இப்பொழுது புதிய மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்றினை ஆட் செய்து செக் செய்வோம். நான் இங்கே மைண்ட்ஃபுல்னஸ் ஒன்றினை ஆட் செய்கின்றேன். நான் கேலரியில் இருந்து இமேஜ் ஒன்றினை பிக் செய்கின்றேன். உங்களுக்கு எமது கேலரியில் இமேஜ் ஒன்று இருந்தது நினைவிருக்கும். இல்லை என்றால் கேமரா மூலம் இமேஜ் ஒன்றினை பிக் செய்ய முடியும். அதில் எந்த இஷ்யூவும் இல்லை. நான் இங்கே கேட்டகரியினை கொடுக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது பொய்யான டேட்டாக்களை பயன்படுத்துகின்றோம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கமாஸ் கொடுக்க முடியும். ஏனென்றால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்களை கமாஸ் மூலம் வேறுபடுத்துகின்றோம். நாங்கள் இப்பொழுது சப்மிட் செய்கின்றோம். நீங்கள் இஷ்யூ வருகின்றதை பார்க்கலாம். நாங்கள் டீபக் கன்சோலின் மேலே சென்று அந்த இஷ்யூ என்ன என்பதை பார்ப்போம். இங்கே டைப் எரர் செய்யப்பட்டுள்ளது. நாங்கள் ஃபீல்ட் ஒன்றிற்கு டேட்டாவினை என்டர் செய்தோமா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் நீங்கள் அனைத்து ஃபீல்ட்ஸ்களும் சரியாக நிரப்பப்பட்டுள்ளதை பார்க்கலாம். நாங்கள் மீண்டும் சப்மிட் செய்து பார்ப்போம். மீண்டும் அதே இஷ்யூ வருகின்றது. நல் செக் ஆப்பரேட்டர் யூஸ் டு நல் வேல்யூ என்று காண்பிக்கின்றது. இவ்வாறு இஷ்யூஸ் வருவது சிறந்ததாகும். அப்பொழுது நான் உங்களுக்கு அதனை டீபக் செய்வது எவ்வாறு என்று விளக்க முடியும். நீங்கள் கீழே பார்த்தால் எக்ஸெப்ஷன் காஸ்ட் பை கெஸ்டர் என்று வருகின்றது. அதில் the following type error was thrown while handling a gesture, null check operator used on a null value என்று இருக்கின்றது. அதாவது null value மீது null check operator யூஸ் செய்துள்ளேன் என்று அது கூறுகின்றது. அதன் கீழே when the exception was thrown, this was the stack என்று இருக்கின்றது. அதாவது இந்த எரர் எந்த இடத்திலிருந்து வந்தது என்பதை அது காண்பிக்கின்றது. நீங்கள் லைன் 171 இந்த எரர் ஏற்பட்டுள்ளதை பார்க்கலாம். நாங்கள் இப்பொழுது லைன் 171க்கு சென்று அந்த இடத்தில் என்ன இருக்கின்றது என்று பார்ப்போம். நான் அங்கே ஃபார்ம் கீ தொடர்பான ஒன்றை எழுதியுள்ளேன். உங்களுக்கு ஃபார்ம் கீ தொடர்பாக நல் தொடர்புபட்ட பிரச்சனை இருந்தது நினைவிருக்கும். நான் இங்கே ஃபார்மிற்கு கீயை அசைன் செய்யவில்லை. அதனால் நாங்கள் இங்கே ஃபார்ம் கீயினை அசைன் செய்து சேவ் செய்து
மீண்டும் எரர் வருகின்றதா என்று பார்ப்போம். நான் அப்ளிகேஷனினை ரீஸ்டார்ட் செய்கின்றேன். இவ்வாறு லைன் நம்பர் மூலம் எரரினை டீபக் செய்யலாம். இதற்கு பல்வேறு முறைகள் இருக்கின்றன. குறிப்பாக டேட்டாபேஸுடன் வேலை செய்யும் பொழுது இவை அடிக்கடி வரும். நாங்கள் இப்பொழுது புதிய மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் ஒன்றினை ஆட் செய்து பார்ப்போம். நான் இங்கே பிக் ஃப்ரம் கேலரி என்பதை தேர்வு செய்கின்றேன். அதன் பிறகு டேட்டாக்களை ஆட் செய்கின்றேன். நாங்கள் இந்த மெத்தட்ஸ் வேலை செய்கின்றதா என்பதை செக் செய்ய வேண்டும். டியூரேஷனிற்கு இன்டிஜர் ஒன்றை கொடுக்க வேண்டும். அதன் பிறகு நான் சப்மிட் செய்தால் ஃபீல்ட்ஸ் அனைத்தையும் கிளியர் ஆகிவிட்டதை பார்க்கலாம். ஆனால் மேலும் இஷ்யூ ஒன்று வருகின்றது. நாங்கள் அந்த இஷ்யூ என்ன என்பதை பார்ப்போம். நான் இங்கே லிசன் ஃபால்ஸ் என்பதை கொடுக்கவில்லை. அதனால் கண்டெக்ஸ்டுடன் லிசன் ஃபால்ஸினை கொடுக்க வேண்டும். இப்பொழுது சேவ் செய்கின்றோம். அதன் பிறகு மீண்டும் செக் செய்கின்றோம். நீங்கள் கேமரா யூஸ் செய்து இமேஜ் ஒன்றினை பிக் செய்யலாம். அனைத்து ஃபீல்ட்ஸ்களையும் ஃபில் செய்யுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு சப்மிட் செய்ய முடியும். ஃபைனலி மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் வெற்றிகரமாக ஆட் செய்யப்பட்டுள்ளது. நாங்கள் டீபக் கன்சோலினை பார்த்தால் இப்பொழுது இந்த எரர்ஸும் இல்லை. ஏனென்றால் மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் வெற்றிகரமாக ஆட் செய்யப்பட்டுள்ளது. நாங்கள் இப்பொழுது மைண்ட்ஃபுல் எக்ஸசைசஸினையும் ஆட் செய்ய முடிகிறது. நான் எரர்ஸ் வருவது சிறந்தது என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் நான் உங்களுக்கு எரர்ஸ் வந்தால் அவற்றை எவ்வாறு ரிசால்வ் செய்வது என்பதை விளக்க முடியும். நாங்கள் யாரும் பெர்ஃபெக்ட் ப்ரோக்ராமர்ஸ் இல்லை. நிச்சயமாக எரர்ஸுடன் வேலை செய்ய வேண்டி இருக்கும். நாங்கள் இப்பொழுது எமது டேட்டாக்களை ப்ரொவைடர் மூலம் பாஸ் செய்து லோக்கல் ஸ்டோரேஜிற்கு ஆட் செய்வது எவ்வாறு என்பதை பார்த்தோம். உங்களுக்கு இது மிகவும் கடினமானது இல்லை என்று தெரியும். நீங்கள் கோடினை மீண்டும் ரெஃபர் செய்ய வேண்டும் என்றால் அந்த கோடின் லிங்கினை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கின்றேன். அதன் மூலம் அந்த ரெபாசிட்டரிக்கு ஆக்சஸ் செய்ய முடியும். உங்களுக்கு எரர்ஸ் வந்தால் அந்த ரிசோர்சஸ்களை ரெஃபர் செய்யுங்கள். இப்பொழுது யூசர் கொடுக்கும் கஸ்டமர்ஸ் எக்ஸசைஸ்களை தனி பேஜில் டிஸ்பிளே செய்ய வேண்டும். நாங்கள் டப் பார் ஒன்றினை இம்ப்ளிமெண்ட் செய்து இந்த டீட்டெயில்ஸ்களை எவ்வாறு டிஸ்பிளே செய்வது என்பதை அடுத்த செக்ஷனில் பார்ப்போம்.